ஹாய்டா ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தயாவோட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ். லாஸ்ட்டு பார்ட்டில் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து இது கண்டினியூ ஆகும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்டா, இந்த ஒன் ஷாட்டுக்கு இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பார்ட் தாண்டா இருக்குது. பார்ட் 4 அதுவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டைமை பார்க்குறீங்க. சுபா அண்ணா டைம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் டைம் பார்த்துட்டு மைண்ட் 5:30மா அப்படின்னு சொல்கிறாரு. 5:30யா? எங்கள் வீட்டில் என்ன தேடுவாங்கண்ணா, நான் கிளம்புறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிடுறீங்க. வீட்டுக்கு போன உடனே உங்கள் அம்மா கேட்குறாங்க, வயன் எங்கே போனேன், ஏன் இவ்வளோ லேட்டு, என்ன பண்ணிகிட்டு இருந்த, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையம்மா அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏம்மா லேட்டு, கீழே விழுந்துட்டியா, என்னாச்சுமா அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குறாங்க. நீ வரத்துக்கு லேட்டானதும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நான் ரொம்ப பதறிட்டேம்மா அப்படின்ட்டு வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன், நான் போய்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்புறம் அப்படியே அன்றைக்கி நைட்டும் போயிருக்கோம். யோசித்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்க சுபா சொன்னது எல்லாத்தையும். நீங்களே உங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு சுபான்னு சொன்னது மட்டும் உண்மையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் திடீர்னு பார்த்தா காலையிலேயே உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ். என்னென்னு பார்த்தா தயங்க உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாரு. என்னடா இது, நேற்று தான் சுகானா நம்மக்கிட்ட பேசிட்டு போனாங்க, அதுக்காட்டியும் நம்மளை தேடி இவர் வந்திருக்காரே அப்படின்ட்டு ஐயோ இப்போ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அழகாக இருக்கானா அப்படின்லாம் கனவுலாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் திடீர்னு ரியாலிட்டி இப்போ தான் உங்களுக்கு புரியுது. நான் இப்படியே மேக்கப் போட்டுட்டு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன்னா அவன் போயிடுவானே, எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் கிட்டே போகிறீங்க. போயிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது உங்கள் காதிலே விழுகலை. அப்புறம் நீங்களாவே எனக்கே கேட்கல, அவனுக்கு எப்படி கேட்கும், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா இல்லையாம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அம்மா இல்லையாம்மாவா, ஃபர்ஸ்ட் டைம் என்னம்மான்னு கூப்பிட்றோம், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. திடீர்னு தயம் ரொம்ப கடுப்பாயிட்டான். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கனவு உலகத்தில் மிதந்துட்டுருக்கீங்க. அவர் ரொம்ப நேரமாக கூப்பிட்ருப்பாரு, இங்கே பாருமா உனக்கு கேட்குதா இல்லையா, அவனுக்கு காது கேட்குமா இல்லையா, இந்த பொண்ணு சரியான லூஸாக இருக்குமோ, இவ்வளோ தூரம் கத்துறோம் ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவர் டென்ஷனாக கூப்பிட்டுட்ருப்பாரு. இந்தாம்மா பாப்பா இங்கே பாரு அப்படின்லாம் கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் எதுவுமே காதில் வாங்கியிருக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு அவர் மானு கூப்பிட்டுட்டாரு இல்லையே அப்படின்னு ஒரே ஜாலியாக இருந்திருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் ட்ரீம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. என்னாச்சு, இங்கே தானே தயம் இருந்தான், எங்கே போனான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே தேடுறீங்க. உங்கள் அம்மா அங்கேருந்து வந்து பார்த்துட்டு என்னாச்சுமா வயன் என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா வாசலில் அப்படின்னுக்குறீங்க. வாசலில் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், அவர் எங்கம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் போயிட்டாருமா. யாரை சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதாம்மா அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு பையனை தானே சொல்கிற, தயம் தானே அவன், நம்ம ஸ்ட்ரீட் ஃபஸ்ட்டு வீடு. ஆமாம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கும் அந்த பையனை முன்னாடிலாம் தெரியாதுமா, இப்போ தான் தெரியும். பக்கத்து வீட்டுக்கு ஃபுட்டு கொடுக்க வந்தான், பக்கத்து வீட்டு ஆண்டி இல்லை, வெளியே போயிருக்காங்க, ஒரு பையன் வருவான், ஃபுட்டு எடுத்துகிட்டு வருவான், வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, அதனால் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பேர் எப்படிம்மா உங்களுக்கு தயம்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அவன் ஃபுட்டு கொடுக்கும்போது தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு நான் தான் கேட்டேன். ஏன்னா ஆன்ட்டிக்கிட்ட சொல்லணும்ல, எந்த பையன் ஃபுட்டு கொடுத்துட்டு போனான்னு கேட்பாங்கல்ல, அதுக்காக நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்கம்மா, நான் போய் ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், சரி நீ போ, உனக்கு ஃபுட்டு வச்சுருக்கேன், நீ போய் சாப்பிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரே ஹாப்பி தான், எது என்னமோ எப்படியோ போட்டோம், ஆனால் தயம் வீட்டுக்கு வந்திருக்கான், என்னைய இங்கே பாருமா அப்படின்னு கூப்பிட்டான், அதெல்லாம் நினச்சி ஐயோ எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் நான் தான் ரொம்ப 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 சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கு எனக்கு அப்படின்னு இருக்கீங்க. தயம் உங்களை இங்கே பாருமான்னு கூப்பிட்டது அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அவர் உங்களை இந்த பொண்ணு லூஸாக இருக்குமோ, இந்த பொண்ணுக்கு காதில் விழுகாதோ, இந்த பொண்ணு என்ன பைத்தியமோ அப்படி இப்படின்னு உங்களை கேட்டார், அதெல்லாம் நான் உங்கள் காதில் விடலை. இதில் வேறு இந்த பாருமா பாப்பா அப்படின்லாம் கூப்பிட்டாரு.
ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இன்னும் அதெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் எப்படி ஜாலியாக இருப்பீங்களா, இல்லை என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஆனால் தயங் மனசில் இப்போ தான் உங்களை பற்றின ஞாபகம் எல்லாமே வருது. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் மட்டும்தான் தயங்க பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவரை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி அவரை நீங்கள் பார்த்தது வரைக்கும் அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் லவ்வோடு பார்க்குறீங்க, உங்களுக்கு அவர் தான் உயிர், ரொம்ப பிடிக்கும், க்ரஷ்ஷு அந்த மாதிரிலாம் அவருக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நம்மளை இந்த பொண்ணு பார்க்குது, ஒரு வேளை நம்மளை சைட் அடிக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் விட்டுட்டார். அப்புறம் தயாங் அவரோட வீட்டு வாசலில் நின்றுட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கூடையும் பேசிகிட்ருக்காரு. அப்போ தான் டக்குன்னு உங்களை பற்றி ஞாபகம் வருது. தானாக சிரிச்சிட்ருக்காரு அவர் பாட்டுக்கு. அவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஒன் ஷாட்டில் வந்து ஜேஹோப், அப்புறம் வந்து ஜின் இவங்க எல்லோரும் தான் அவரோட ஃப்ரெண்டு. அப்போ ஜேஹோப் கேட்குறாரு, என்ன தயாங் என்ன தனியாக சிரிக்கிற, ஏதாச்சும் விஷயம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே தயாங் வந்து எதையும் மறைக்கலை, அவர் உண்மையாக சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் உங்களை லவ் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் இன்றைக்கி நடந்தது அப்படியே சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. ஆமாண்டா, அந்த பொண்ணு லூஸ் மாதிரி நான் அவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், காதிலே வாங்க மாட்டேங்குதுடா, அது பாட்டுக்கு என்னை என்னமோ சாப்பிட்ற மாதிரி பார்க்குதுடா, என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நம்ம ஏஜ் கிடையாது அவளுக்கு, அவள் ரொம்ப சின்ன பொண்ணு தான், ஒரு வேலை என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குமோ என்னமோ நினைக்கிறேன்டா. அவருக்கு உங்களோட லவ் புரியல, உங்களாலேயும் அவர்கிட்ட டைரெக்டாக போய் தயவு எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல. ரொம்ப பியூரான லவ்ங்க உங்களோடது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அவர் உங்களை பார்த்தாலும் பரவாயில்ல, பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் அவரை பார்த்துப்பேன், எனக்கு அது போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கீங்க.